ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி சேவிங்ஸ் மணி சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தங்கமயிலில் டிஜி கோல்டில் சேவ் பண்ணி ஒரு ரிங் எடுத்ததுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். இது என் தங்கச்சி தான் போட்டா. நான் போட்டு கொஞ்ச நாள் கழித்து அவளும் போட்டா. ஆனால் அவள் அதில் சரியாக காசு போடாமல் விட்டுட்டா. அவள் சேர்த்தது என்னவோ அதில் 600 மில்லி தான். ஆனால் எடுத்தபோது 1.5 கிராம் கிட்ட எடுத்தாங்க. இப்போ தான் ரீசெண்டாக எடுத்தாங்க. சரி, அதோட பில் டீட்டெயில்ஸ் எவ்வளோ ஆச்சு, என்ன ஏது அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்றதுக்காக தான் இந்த வீடியோ. நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இவங்க எடுத்த தேதி பார்த்திங்கன்னா 21ஆந்தேதி எடுத்தாங்க. 23ஆந்தேதி அவங்க பர்த்டே அப்படின்றதுனால 21ஆந்தேதி அவங்க போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்களது ஏப்ரல் மாதமே ஆனால் முடிஞ்சிருச்சு. ஆனால் அவங்க எடுக்காமல் விட்டுட்டாங்க. சரி, அப்புறம் எடுத்துக்கலான்ட்டு இவங்க 7ஆவது மாதம் தான் போய் எடுத்தாங்க. 4ஆவது மாதம் முடிஞ்சதுக்கு 7ஆவது மாதம் தான் போய் எடுத்தாங்க. அன்றைக்கி கூட கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 9180 ரூபா. அடுத்து இது டிஜி கோல்டு சேவிங் ஸ்கீமில் அவங்க எவ்வளோ போட்டிருந்தாங்கன்னா 4000 ரூபா, 600 மில்லிக்கிட்ட சேர்த்துருந்தாங்க 4000 ரூபா கட்டி. அடுத்து இந்த ரிங் எடுத்தாங்க பார்த்திங்களா, அந்த ரிங்கோட வெயிட் என்னன்னு பார்த்தா 1 கிராம் 540 மில்லி. அதுக்கு மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னு அவங்க போட்டிருந்தாங்க அப்படின்னா 15,475 ரூபா இருந்ததா போட்டிருந்தாங்க, ரவுண்ட் ஆஃப் பண்ணி. அடுத்து இதுக்கு டிஸ்கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டிஸ்கவுண்ட் சொல்லி தான் போட்டிருந்தாங்க 718 ரூபா 54 பைசா. அது டிஸ்கவுண்ட் போக எவ்வளோ ஆச்சுன்னா 14,757 ரூபா 23 பைசா மேற்கொண்டு இவங்க கொடுக்குற மாதிரி இருந்தது, இது டிஸ்கவுண்ட் போக. அடுத்து இதில் டிஸ்கவுண்ட் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியோடு சேர்த்து 443 ரூபா ஜிஎஸ்டி வருது. சேர்த்து இவங்க இந்த டிஸ்கவுண்ட்டு, இந்த ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 15,200 ரூபா வர மாதிரி போட்டிருந்தாங்க. டோட்டல் அமௌண்ட்டு நம்ம பெய்ட் பண்ணுற மாதிரி. இதில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 4000 ரூபா அமௌண்ட்டை மட்டும் லெஸ் பண்ணி இந்த 11,200 ரூபா இவங்கக்கிட்ட கையில் வாங்கியிருக்காங்க. ஆனால் இதில் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், நான் இதில் பில் கூட ஆட் பண்ணுறேன். இதில் எங்கேயுமே அந்த பில்லில் கூட வேஸ்டேஜோ மேக்கிங் சார்ஜோ அவங்க இவ்வளோன்னு சொல்லி மென்ஷன் பண்ணலை. கிராம்லேயும் மென்ஷன் பண்ணல, அமௌண்ட்லேயும் மென்ஷன் பண்ணல. ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி இவங்க 15,475 ரூபான்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க. இதில் எங்கேயுமே தனியாக வேஸ்டேஜோ மேக்கிங் சார்ஜோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் பில்லு வேணால் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், உங்களுக்கு அதில் ஏதாவது தெரியுதான்னு பாருங்கள். இங்கே 1 கிராம் 1.5 கிராமுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தா 1 கிராம் 9,180 ரூபா, 1.5 கிராமுக்கு 13,770 ரூபா வருது. இதில் இந்த அமௌண்ட்டுக்கு இந்த இவங்க போட்டிருக்கிற அமௌண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ வருதுன்னா 1,705 ரூபா வருது. இந்த அமௌண்ட்டுக்குன்னு பார்த்தோம்னா 1,430 ரூபா வருது. இப்போது இதுதான் எனக்கு தெரிஞ்ச வேஸ்டேஜ் இல்லை மேக்கிங் சார்ஜ் இந்த மாதிரி இருக்கலாம். இதை இவங்க எங்கேயுமே தனியாக மென்ஷன் பண்ணாமல் ரவுண்டாக சேர்த்து இதுதான் அமௌண்ட்டுன்ற மாதிரி போட்டுட்டாங்க. அப்படி போட்டதுனால நமக்கு தனியாக எங்கேயும் எவ்வளோ வேஸ்டேஜ் வருது மேக்கிங் சார்ஜ் வருதுன்னு தெரியலைங்க. அவங்க கடைசியாக கையில் கொடுத்தது பார்த்திங்கன்னா 11,200 ரூபா கொடுத்து எடுத்திருக்காங்க. நான் அந்த ரிங்கோட ஃபோட்டோவையும் உங்களுக்கு அந்த பில்லோட காப்பியும் சேர்த்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோ நீங்கள் டிஜி கோல்டு மூலமாக வாங்கினாலும் சரி, தனியாக போய் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம போடுற இந்த மாதிரியான சேவிங்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.